இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் ஹீரோஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தளபதி அண்ணா, அவர் அஜித் அண்ணா, சூர்யா, இந்த மாதிரி தமிழ் ஆக்டர்ஸோட கேம்ஸ் எல்லாம் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோவாக செஞ்சிருக்கோம். இதில் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ப்ளே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவீங்க. ஏன்னா இது எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் தான், நீங்கள் ஃபோனில் விளையாடலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டனால நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் கொடுக்கணும். லைக் கொடுத்துருங்க, ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு நம்பிக்கை தான். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இதே மாதிரி பார்ட் 2 அண்ட் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் கேம் பார்க்க போறது சர்கார் இன்ஃபினிட். இந்த ஒரு கேம் வந்து தளபதி என்ன நடிச்சா சர்கார் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வரப்பட்ட கேம் தான் சர்கார். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேம். எப்படி மூவியில் ஒரு மாசான ஃபைட் வருமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துப்பாங்க. விளையாடும் போதே சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாஸ்டர் மூவி இன்ட்ரோ காஸ்டியூம் இது, அதே மாதிரி மாஸ்டர் வாத்தி கம்மிங் காஸ்டியூமு, அதுக்கப்புறம் சர்காரில் வரக்கூடிய ஒரு சில காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசி இந்த காஸ்டியூம் வந்து ரிட்டல் படத்தில் வரக்கூடிய காஸ்டியூமு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் இதில் அன்லாக் பண்ணுறதுக்கு டைமண்ட் வேணும். நீங்கள் ப்ளே பண்ணி மேட்ச் ப்ளே பண்ணாவே அந்த டைமண்டை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா காசு கொடுத்துதான் காசு. அப்படியே நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். காசுங்கிற பேச்சுக்கே பேரக்கூடாது. உள்ள போனதுமே ஒரு மாசான ஃபைட் சீனு கேமுக்கு வீக்கரமாக இருக்குங்க. எப்படி இந்த படத்தில் வருமோ அதையும் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் சீனை பார்த்தா இது கிராஃபிக்ஸா இல்லை ஒரிஜினல் படமாங்கிறதே தோணுது. ஏன்னா எல்லாமே பக்கவா அந்த படத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு, கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரியல் அப்புறம் இந்த அடிக்கும் போது பாருங்களேன், அந்த ஸ்லோ மோஷன்லாம் அப்படி படத்தில் வர ஃபீலே இருக்குது. தளபதி என்ன வச்சு நான் விளையாண்டுட்டு இருக்கேன். எவனா அந்த கம்பியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கையில் தான் நான் பேசுகிறேன். கையில் அடிச்சா கையில் தாண்டா அடிக்கணும். ஏன்னா கம்பி அடிக்கிறேன் வாங்கிக்க. பார்த்தா ஐயோ விசில் அடிக்கிறான். அப்படியே என்னடா கும்பா வரீங்க. ஐயோ விசில் அடிச்சு கூப்பிட்டானே, மலை மாதிரி வந்துட்டானுங்க இவ்வளோ பேரு. அவனோட கூட்டாளிங்களையும் அடிக்கணுமா? இவனுங்க வேற சுத்து போட்டு அடிக்கிறானுங்களே. இந்த மூஞ்சில வாங்கிக்க, நீயும் வாயில வாங்கிக்க. ஐயோ இவன் சாக மாட்டேங்கிறான். செத்து போடா, எவ்வளோ அடிட்டு அடிக்கிறது. இவன் கடைசியாக ஒரு சாட்டு போட வேண்டியதான். வா, வேற லெவல்ல இருக்குங்க இந்த சாட்டு. படத்துல வர முடியும். நம்மகிட்டே ஹெல்த் கம்மியா இருக்கு. வரவனை எல்லாம் கையில கட்டையும் கம்பியும் எடுத்துட்டு வரானுங்க. அங்க பாருங்க, சுற்றில் எடுத்துட்டு வந்து மண்டையே அடிக்கிறான். நம்மளால முடிஞ்சிச்சு கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் வலிமை நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு கேம் தான். வலிமை மூவி இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு கேம் தான். இதுவே தெரிஞ்சிருக்கும் இது யாரு கேம்னு சொல்லிட்டு. வா தலை தலையோட கேம் தான். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ரேசிங் கான்செப்ட். ஸோ மங்காத்தால வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வீலிங்கும் பண்ணலாம், அது மாதிரி நம்ம பைக்கும் ஓட்டலாம் இந்த இதில். ஸோ அது ஒரு இன்ட்ரோ தான். இதே இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்கு. இன்ட்ரோலேயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு பைக் கேம்னு சொல்லிட்டு. பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகலாம். கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நிறைய லெவல் இருக்கு. 2 லெவல் இன்னும் ஓப்பன் ஆகல. இதில் பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைக்லாம் நல்லா இல்லை. எது இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க. என் பைக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது லைட்டா. அப்படியே விஷயம். நான் இன்னும் வந்தாச்சு. கேமரா லொக்கேஷனை மாற்றி பார்ப்போம். ஹெல்மெட் போட்டா இருக்கல, அதனால ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு போகலாம். இந்த கேமரா லொக்கேஷன்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கேமரா மாற்றிக்கிறது. இதில் வீலிங் பண்ணலாங்க. பின்னாடி ஃபர்ஸ்ட் போக கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணலாம். ஒரு கிளப்புது வேற லெவலில் இருக்கு. போகையும் பின்னாடி பிச்சுக்கிட்டு வருது. ஆனால் டயர் தெரிஞ்சு பேர் மட்டும் தெரியல. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு கீரை போட்டு வீலிங் பண்ணுவோம். மேல தூக்கியாச்சு. வேற லெவல் கேமரா லொகேஷனை மாத்தி பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க. பயங்கரமா இருக்கு. இந்த ஆங்கிள் கேமரா வச்சு விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஓட்டும் போதெல்லாம் அப்படியே இப்படி உள்ள திருப்பூர் இப்படி திருப்பூர்னு சொல்லிட்டு நம்ம கையும் சேர்ந்து ஆடுது. நிறைய பேருக்கு பைக் ரேஸ் கேம் பிடிக்கும். அதுலயே வீலிங்கோட கொடுத்துருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. அடிக்கடி அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். நம்ம பார்க்க போற கேம் 24 Hours ரன்னிங் அப்படிங்கிற ஒரு கேம் தான். யாரு ஹீரோன்னு கேட்டீங்கன்னா ரோலக்ஸ் சார். எஸ், சூர்யானா தான். இந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆத்ரியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வருவான். இந்த வயசான கேரக்டர் கிடையாது. இன்னொரு தாடி வச்சுக்கிட்டு அப்படியே கோட் சூட்லாம் போட்டு விடுவாங்க பத்தியா. அந்த கேரக்டர் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த படத்துல அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்.
ஆனா அதை விட எல்லாத்துக்கும் ரோலெக்ஸ் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு ரோலெக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்க. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 மூவில வரும் பாத்தீங்களா, அந்த வில்லன் கேரக்டர் பின்னாடி தொடர்த்திட்டு வர மாதிரியும் ஹீரோ பின்னாடி ஓடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த 24 மூவில வர மாதிரி அந்த வாட்சோட பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இது மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு அந்த வாட்சை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு இந்த கேமோட இல்ல, ஏன்னா பாதியிலே அவுட் ஆயிருவேன். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் வந்து நான் பேரு சொல்ல மாட்டேன், நீங்க பிஜிஎம்லயே கண்டுபிடிக்கலாம். அஃப்கோர்ஸ் தளபதி அண்ணாவோட கத்தி மூவியோட கேம் தான். அந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, வில்லை வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை போய் நம்ம காப்பாற்றி கூட்டிட்டு வரணும். இதுதான் இந்த கான்செப்ட். இது மூவியோட கான்செப்ட் தான். அந்த அஃபீஷியல் கேம் தான் இது. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனிமி விடுவாங்க, அவங்களை அடிக்கணும். இதுதான் கான்செப்ட். பட் இதுல கொஞ்சம் பக்கலா இருக்கு. கொஞ்சம் பேர் ஒரு 20 பேருக்கு அடிக்கணும். ஆனா ஒரு 14 பேர் வருவாங்க, அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாழ மாட்டாங்க. எங்கேயெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தேன், அதனாலே வந்து பாத்தீங்கன்னா கேம் ஓட்டு வரையும் மாட்டேன். எனக்கு தான் பக்கா இருக்கு. ஆனா ஒரு சில போனுக்கு நல்லா இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேமை. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் தொடரி அஃபீஷியல் கேம். இது வந்து தொடரி மூவி இருக்கு பாத்தீங்களா, அதோட அஃபீஷியல் கேம் தான். தொடரி மூவில ட்ரெயின் தான் கான்செப்டா வச்சிருப்பாங்க. இந்த கேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் தான் கான்செப்ட். ட்ரெயின் மேல ஏறி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம்ல எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிராபிக்ஸ் ஓரளவுக்கு மீடியமா நல்லா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கான்செப்ட். இந்த மாதிரி ட்ரெயின் கேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளையாடுறோம். பட் இதில் இருக்க போரிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒரு எனிமே வரானா, அந்த எனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடலாம். அடிச்சதுக்கப்புறமும் திரும்பி அதே எனிமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் சட்டை மட்டும் வேறு கலரில் போட்டுட்டு வந்து திரும்பி ஆப்போசிட் ட்ரெயின்லேருந்து வருவான். ஆப்போசிட்லேருந்து பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மறுபடியும் அவன் அடிக்கணும். இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் சிட்டி ரோபோட் 2.0 அப்படிங்கிற கேம் தான். இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. பட் இதுக்குள்ள போனா இதை பார்த்தா சிட்டி மாதிரியே இருக்கு. சிட்டி மாதிரி இல்லையே, ஜட்டி மாதிரில இருக்கு. ஏடா சிட்டி எவ்வளவு சூப்பரான கேரக்டர். இது பாத்தீங்களா, பச்சை கலர்ல ஏதோ ஒன்று மாட்டி விட்டு கைக்கு மைய அடிச்சு விட்டு என்னங்க பண்ணி வச்சிருக்காரு. இதுல வேற காரெல்லாம் எடுத்து ஓட்டி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்றானுங்க. இன்னும் பேரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் தல நெவர் எவர் யூ. இந்த கேம் விவேகம் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் மேட் கேம், ஒரு ஃபேன் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேம். ஃபேன் மேட் கேம்னாவே நமக்கு தெரியும், பெருசா பட்ஜெட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால சிம்பிளா தான் இருக்கும் இந்த கேமு. இந்த கேமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனிமீஸ் அங்கங்க நிற்பாங்க. அவங்கள ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பாக்குறேன். அதை அடி விழுவ மாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயர்ல கூட ஹெட்ஷாட் அடிச்சிடம்பா, ஆனா இதுல அடிக்க முடியல. ஓகே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எனிமையா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். இதுல நிறைய பக் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாறை ஒன்று இருக்கும். அந்த பாறைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய்க்கலாம், ஒரு மறைஞ்சிக்கலாம். எண்டே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி எனிமி வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம சுட சுட அவனுங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற எந்த இடமும் புதுசாகவும் வராது, எதுவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்காது. இதே மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல போய் அது ஹெட்ஷாட் அடிச்சு இன்னும் ஹெட்ஷாட் அடிச்சங்க. ஆனா முட்டிக்குள்ளி வந்த மாதிரி கிலோல் வரான். நம்ம பார்க்க போற கேம் அஞ்சான் ரேஸ் வார்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சான் கேமோட அஃபீஷியல் கேம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் சம்பந்தப்பட்ட கேம் தான் கொடுத்துருப்பாங்க. அஞ்சான் மூவில எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரே விஷயம்னா சூரியன் தான். அந்த சூரியனோட கெட்டப் தான் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கேமோட கான்செப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எனிமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காரில் போவாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு சுட்டு தள்ளணும், அப்படின்னா இடிச்சு அடிச்சு தள்ளணும். ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய கேமை நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. வாட்டர் யாரு சூர்யாண்ணா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு டிஃப்ரெண்டான கேம் தான். முன்னாடி எனிமி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சுடமுள்ள அடிச்சு தூக்கிடலாம். ஓகே, கார் அடிச்சு தூக்கியாச்சு. இப்போ ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய எனிமையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுட்டு தரணும், அதுக்கப்புறம் இடிச்சு தரணும். இந்த மாதிரி முன்னாடி நிறைய எனிமை போய்கிட்டு இருப்பாங்க. உள்ள சூர்யாண்ணா உட்காந்துருக்கேன் சுட்டுக்கிட்டு இருப்போம். பின்னாடி போகிற எனிமை எப்படி என் காருங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கோச்சடையான் கேம் தான். இந்த ஒரு கோச்சடையான் மூவியே வந்து பாத்தீங்கன்னா 3D அனிமேஷன் மூவி தான். ஸோ அனிமேஷன்ல தான் மூவியே செஞ்சிருப்பாங்க. இந்த கேமும் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷனை வச்சுதான் கேமும் இருக்கும். உண்மையான விஷயம் என்னன்னா, மூவில இருக்கும் பாத்தீங்களா கோச்சடையான் படத்துல வர கிராபிக்ஸோட இந்த கேம்ல இருக்க கிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே கிராபிக்ஸ் அந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படமும் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளவு சூப்பரான கதை தான். பட் கிராபிக்ஸ் சொத்தம் விட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு கோட்டையை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு.
ஸோ அந்த தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமீலாம் வருவானுங்க. அது அடியில் ஒழிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தீங்கன்னா மண்டையோடு போட்டு அடிக்கணும், இல்லைன்னா நம்மளையும் அம்பு வச்சு அடிப்பான், அவனை போட்டு தரணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனிமீஸ் வந்துட்டே இருப்பாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பிளேசஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டு தரணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். மேலே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் மண்டையிலே போடுறேன் பாருங்க. இப்போ கரெக்டாக அடிச்சு அவன் மண்டை மேலே இருக்க அந்த கொண்ட மட்டும் கரண்டு போயிட்டு அவரையும் போட்டு தருட்டேன். அப்புறம் என்னென்னமோ தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுமே, புதுசாக வருது, அவனையும் போட்டு தள்ளிடலாம். இதுதானே இந்த கேம். ஸோ இது மாதிரி நிறைய மிஷன்ஸ் இருக்கும் இதில். இதுவும் ஓரளவுக்கு நல்ல கேம் தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கேம்ல உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேம்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல ஒரு சில கேம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பிளே ஸ்டோர்ல எல்லா கேமும் சர்ச் பண்ணீங்கன்னா வராது. நீங்க குரோம் ப்ரௌசர் வச்சிருந்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நான் காமிச்ச பேரெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா அது ஏபிகே ஃபைலா வரும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்ட் 2 வீடியோவும் வரும். பார்ட் 2 வீடியோக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 வீடியோவும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டுனா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நமக்கு மோட்டிவே. ஸோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படின்னு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.